1984. 1984, 8 நாள். 26 நாள், 40 வயசாச்சு. ஆமாங்க சார். இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில வழிகாட்டின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அப்படி எதுவும் தெரியலைங்க சார். அப்பப்போ ஒருத்தருங்க வருவாங்க, அப்பப்போ இதுவாகும் சார். அதைத்தான் சொல்றேன். நம்ம என்ன வேலை பார்க்கிறோம், என்ன தொழில் பண்றோம், அதுல ஒரு வழிகாட்டி இருப்பாங்கல்ல. ஆமாங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். ராஜன் பாபு, ராஜன் பாபு, ராஜன் பாபு அட்மிட் பண்ண வரலையா? ரைட்டு, அர்த்தம். ரஞ்சன் பாபு. இப்போ ஒரு உங்களுடைய லைஃப் எப்படி அப்படின்னம்னா, எப்ப நீங்க திருப்தியா இருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பக்கபலமா இருந்து ரெக்கமெண்ட் பண்ற ஆளு, சப்போர்ட் பண்ற ஆளு, வழிகாட்டுற ஆள் இருக்காங்கல்ல. ஆமாம் சார். அவங்க இருக்கும் போதுதான் நீங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆவீங்க. இது யார் ஜாதகத்தை சொல்லிட்டு இருக்கேன்? ரமேஷ், ரமேஷ் உங்க ஜாதகம் தானே இது? ஆமா சார். ரைட், சார் ஓகே. ரைட், ஓகே. நான் வருங்க சார், பிலிம் டைரக்டர். ரைட், ஓகே. இப்போ நீங்க வேற ஒருத்தர் உங்களுக்கு கைடா இருக்கிறாரா? கலைவாணன் மாதிரி ஒரு ஆள் கைடா இருக்காரு. அப்பப்ப சந்திப்போம் சார். சந்திப்பீங்க, ஆலோசனை கேட்டுப்பீங்க இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இங்க வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா நமக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி இல்லைங்க சார். எல்லாம் நம்ம கிட்ட தான் ஆலோசனை கேக்குறாங்க. நமக்கு தான் போன் பண்ணி கேட்பாங்க. நண்பர்களா அவங்க எல்லாரும் நம்ம கிட்ட கேக்குறாங்க. நாம யார்கிட்டையும் கேட்கற மாதிரியான ஆட்கள் நமக்கு அமைய மாட்டாங்க சரியா. இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்றேன் நான். இந்திரா காந்தி இந்த நாட்டுக்கு பிரதமரா இருந்தாங்கல்ல. ஆமாங்க சார். அவங்க ஒரு திங்கட்கிழமை பிறந்தவங்க. சரிங்க சார். அவங்களுக்கு யாராவது வழி காட்டினாங்களா, காட்டலையா? காட்டினாங்க சார். காமராஜர் இருந்தார்ல. அவங்க அப்பாவையும் தாண்டிக்கிட்டு காமராஜரை சொல்றீங்கன்னா, அவர் தான் பதவியில கொண்டு போய் உட்கார வச்சவர். ஆமாங்க சார். அவங்க அப்பா அரசியலுக்குள்ள நுழைய விட்டதே பெரிய விஷயம். ஆமா. எதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் தட்டுறது இல்ல, ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து வைங்க. அப்ப பிராட்காஸ்ட் மினிஸ்டரா அவங்க இருந்தாங்க. ஓ சரி சார். செய்தித்துறை மந்திரியா இருந்தாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் தான் காமராஜர் இருந்தாரு. அப்ப வழிகாட்டி அப்படின்றவர் எங்கேயோ ஒரு ஆள், ஒருத்தர் 2 பேர் தான் கண்ணில் தட்டிப்படுவாங்க. யாரும் அந்த விதையை போட்டு போயிருப்பாங்க, அது குறிச்சமா முளைச்சிடும். ஓகேங்க சார். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நான் அத மாதிரி ஆட்களை கேட்கிறேன். திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு ஆள் வேணும். சரிங்க சார். நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்க, உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சாங்க, பிடிக்காத செஞ்சாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களை இந்த துறைக்கு நீ போ, இல்லாட்டி இந்த துறையில உனக்கு எதிர்காலம் இருக்கு, இல்லாட்டி இந்த துறையில வர்றதுக்கு ஒரு காரணம், இல்லாட்டி அவங்களே வேண்டாமப்பா அதுக்குள்ள போய் ஏன் சிக்கலு, என்ன போய் முயற்சி பண்ணி பாரு, ஒரு வருஷம் பாரு, சரியில்லைன்னா ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி எத்தையாவது ஒரு வழியில உங்களுக்கு கூட அதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஆமாங்க சார். ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டு அவர் சம்பளத்தவே அப்படியே கொடுத்து, நீ போ, நீ முதல்ல ஜெயிக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புன மாதிரி, யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு பணம் காசு கொடுக்கிற சொல்ல, ஒரு உத்வேகம், ஒரு மனதுக்கு ஆதரவா ஒரு சப்போர்ட், அந்த மாதிரியா ஒரு விஷயம் இருந்தாருங்க சார். இருந்தாருங்க சார். ஒரு கதையில சப்போர்ட் பண்ணல, அதுல சப்போர்ட் பண்ணல, இதுல அதுல சொல்லுது ஒரு ஆத்மார்த்தமா, ரைட்டு ரமேஷா எப்படி வருவான்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை, உங்க பேர்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஆள். நீங்க தேய்பிரை சஷ்டியில பிறந்திருக்கீங்க, நீங்க டைரக்டரா இருக்கிறதுக்கு முழு தகுதியுடைய ஆள். ரொம்ப கோபவசப்பற்றாதீங்க, ரொம்ப கோபவசப்பற்றாதீங்க. ரொம்ப கோபவசப்பட்டீங்கன்னா வெற்றி தள்ளி போய்கிட்டே இருக்கும், வெற்றி தள்ளி போய்கிட்டே இருக்கும். மிருகசிரிஷம் 4வது பாதம். நீங்க அந்த ஏற்கனவே ஒருத்தர் சொன்னேன், அது மாதிரி
சுறுசுறுப்பா இருக்கும். காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முதல்ல எந்திரிச்சிடும். எந்திரிச்சாச்சு, ஓகே. எந்திரிச்சு ஒரு வேலையும் இல்லையே சார், பேப்பர் படிங்க, வாக்கிங் போங்க, நிறைய யோசிங்க, நண்பர்களுக்கு போனை போட்டு பேசுங்க, காலையில அவங்களையும் உற்சாகப்படுத்துங்க, அவங்களையும் சுறுசுறுப்பா இருக்க வைங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்க யானை மாதிரி, நீங்க யானை மாதிரி ஏனம் இருக்கு. பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளு. நீங்க இனம் கண்டுதான் சேரணும். பணக்காரனா பார்த்துதான் பழகணும், செல்வாக்கான ஆளை பார்த்துதான் பழகணும். இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சார் நீங்க. சொல்லிட்டேன்னா ஆமா சார். செயல்ல சார். அந்த மாதிரி ஒரு ஆள் தானே உங்க பக்கத்துல இல்ல, இல்லையா? ஆமா சார். ஆமா சார். அந்த ஆளை தேடினீங்களா? அப்படி ஆளை ஆமா சார், தேடணும் சார். அது கிட்ட விட மாட்டாங்க சார். விட மாட்டாங்க. எப்படி விடுவாங்க? பல ஆட்கள் இருக்காங்க நமக்கு முன்னாடி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணி போகணும். நம்ம போகும்போது நம்மளோட அறிவோட போறோம். ஆமா சார். அன்போட போனோம்னா நட்பாயிருவாங்க. அறிவோட போனோம்னா, ரெண்டு இடத்துக்கு அறிவோட போக கூடாது. அரசியலுக்குள்ள போறவன் அறிவோட போக கூடாது. அதே மாதிரி சினிமாவுக்குள்ள போறவனும் அறிவோட போக கூடாது. அறிவாளியா காமிச்சுக்கிறவே கூடாது. சைலண்டா இருந்தாலும் பெரிய ஆள் ஆயிடலாம். சரிங்க சார். யாரை பார்த்தாலும் அவன்தே பெரிய ஆளுன்னு சொல்லணும். சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா அது சந்தேகமே வேண்டாம். சரியா? சரிங்க சார். சரிங்க சார். இப்ப அதான் சார் ஒரு படம், அதான் சனி தசையில சனி புத்தி அப்பதான் சார் படம் ஆரம்பிச்சேன். சரி. அந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து நாமளே அண்டர்டேக் பண்ற கட்டாயத்துல அண்டர்டேக் பண்ணி கதையெல்லாம் மாத்தி பண்ணி இது மாதிரி இதுவாயிடுச்சு. படம் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆனா கொஞ்சம் கடன் இருக்கு. அடுத்தது வந்து அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்குது. நான் சொல்ல வேண்டாமா? நானும் வந்து இந்த ஜோதிடம் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன் சார். ஜோதிடம் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன். அதனால தான் நம்ம ஜேஜேபி நீங்க அன்னைக்கு ஜாயின் பண்ண சொன்னீங்க. நான் வேற ஜோதிடம் படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சரி சரி, கரெக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்க, பரவாயில்ல, நோ இல்ல, ப்ராப்ளம். இல்ல, அதை முடிச்சிட்டேன் நானு சார். அதை முடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ உங்களுக்கு வந்து இது பண்ணணும்ன்றதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஜாயின் பண்ணணும் சார். கொஞ்சம் அதுக்கான சூழல் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுதான் இப்ப நம்ம இந்த 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 வகுப்புலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த வகுப்புலாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்கு. ஐயா, நான் கொஞ்சம் பேசட்டுமா? ஐயா சொல்லுங்க, இப்ப பலன் சொல்லுங்க. அதுதான் சொல்லு, நான் பேசட்டுமா? நீங்களே பேசிக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு அப்புறம் ஜோதிடம் பாக்கணும். ஐயா நான் ஜோதிடம் பார்க்கல, நான் கிளாஸ் கத்துக்கு தான் வந்திருக்கேன். சரி, ரைட்டு. எப்படின்னா சஷ்டி திதி, இந்த சஷ்டி திதி வந்து எப்படி அப்படின்னா, மத்தவங்க சொல்லாம தானா வைராக்கியமா செயல்படும். அந்த அளவுக்கு இதுக்கு அறிவு இருக்கு. மிருகசிரீஷம் நட்சத்திரம் ரொம்ப சயின்டிபிக் டேலண்ட்ஸ் உடையது. ஆமா, உங்க இதுல வந்து இந்த கிராபிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, கம்ப்யூட்டர், சார். அத மாதிரி எல்லாம் ஐடியாவில் பண்ணீங்கன்னா சூப்பரா பண்ணுவீங்க. நட்சத்திரம் மிருகசிரீஷம். அதனால அதுக்கடுத்து பரிகம், யோகம், லைஃப் ஸ்டைல். கடன் மட்டும் வாழ்க்கையில வாங்கிடவே கூடாது. கடன் வாங்கினா எப்பவுமே பிரச்சனை தான். அது இருந்துகிட்டே இருக்கும், மாறவே மாறாது. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உங்க தைரியமான அணுகுமுறை, உங்க டெய்லி ரொட்டீன் சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டேன்னு கடன் உங்களை விட்டு ஓடிடும். இப்ப எப்படி அப்படின்னம்னா, இந்த உங்களுடைய பிரெயின் மட்டும் ஓவர் ஒர்க் பண்ணுது. பிரெயின் மட்டும் ஓவர் ஒர்க் பண்ணுது. அப்ப உங்க டெய்லி ரொட்டீன்ல உங்க உடம்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா அந்த நாலேஜ் பணமா மாறிடும். அதனால முதல்ல கொஞ்சம் சிரிக்க பழகுங்க. கலகலன்னு சிரிச்சு பேச பழகுங்க. கோடீஸ்வரம்லாம் வந்துடுவான் தேடி. நீங்க சிரிச்சு பேசினா தான் வருவான். ஏன்னா குரு செவ்வாய் காம்பினேஷன், இது அரசியல் காம்பினேஷன் சொல்லுவாங்க பொதுவா. ஆனா இந்த குரு செவ்வாய் காம்பினேஷன்ல வந்து அத்தாரிட்டி இருக்கு ஒரு ஆள்கிட்ட. நீங்க டைரக்டரா இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதுல இருக்கு. அது சந்திரனுடைய கேந்திரத்துல இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா அந்த குரு திசையெல்லாம் முதல்ல முடிஞ்சிருச்சு. வயசுக்குள்ளேயே குரு திசை முடிஞ்சிருச்சு. 35 வயசுக்குள்ளேயே நீங்க வந்து ஃபீல்டுக்கு வந்தது எப்போ வந்தீங்க? 35 வயசுக்குள்ளேயே வந்தீங்களா? ஆமா சார், முன்னாடியே வந்துட்டேன் சார். இப்ப நீங்க வந்து 8-10 வயசுலயே வந்துட்டேன் சார் சினிமாக்குன்னு. எப்ப? 18 வயசு சார். 18 வயசுல வந்துட்டீங்களா? ஆமா சார். ஆகு திசை முடிய போகும்போதே வந்துட்டீங்க. ஆமா சார்.
கரஜை கண்ணம், கரஜை வணிகம். நீங்க நல்ல வார்த்தைகளவே பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. எப்பவுமே நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர்டு ட்ரெஸ் போடாதீங்க, லைட்டு ட்ரெஸ் போடுங்க. லைட் கிரீம், ஐவரி, லைட் ப்ளூ, அந்த மாதிரி ட்ரெஸ் போடுங்க. சரியா? சரிங்க சார், சரிங்க. அப்படி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகேங்க சார். சார் இப்போ நான் அதான் டைரக்ஷனே தொடர்ந்து இருக்கலாமா, இல்ல வேற ஃபீல்டு ஜோதிடம் வேற கத்துட்டு இருக்கேன், அந்த ஃபீல்டு ஃபுல்லா இறங்கிடலாமான்னு ஒரு இது இருக்கு சார். தான் பாக்கணுங்கிற, வேற வழி இல்லைங்கிறேன் சார். சஷ்டி, இதே கிருஷ்ண சஷ்டி இதுக்கு முதல்ல ஒரு ஜாதகம் பார்த்தான். சரிங்க சார். ஒரு சினிமா எடுத்து முடிக்கிறாங்கன்னா அதுல வாத்தியார் யாரு? டைரக்டர் தான் சார். டைரக்டர் தானே வாத்தியாரு. நீங்க வாத்தியார் வருது. ஆமாங்க சார். நீங்க வேற எதுவும் போய் ப்ரொடியூஸ் பண்ண, அதை பண்ண, இது பண்ண எல்லாம் இறங்கிறாங்க. சரிங்க சார். ஒழுங்கா இதுவே மட்டும் பாருங்க. சனி திசை நல்ல பிரமாமான திசையா இருக்கு, விசாகம் 1ல. சரிங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? 4யா? ஆயிடுச்சு சார், ஒரு பெண் குழந்தை சார். வெரி குட், சூப்பர். வாழ்க்கையில அவங்களுக்கு நல்ல வசதி ஏற்படுத்தி தரணும்னு நினைச்சுட்டே வேலை செய்யுங்க, பிரமாதமா வந்துருவீங்க. அதுக்குதான் சார் ஓடிட்டு இருக்கேன். கடன் இருக்கத்தான் செய்யும். இந்த கடன் போகணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட கடன் போயிட்டா உங்களுடைய சுறுசுறுப்பும் சேர்ந்து போயிருமே. கையில பணம் செய்ய முடியாதே. கடன் வாங்கினா அதை அடைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். இப்ப இந்த பெண்டிங்கா நிக்கல முடிக்க முடியாம. ஆமா சார். அது பணத்தை நம்பினால வந்த வேணா. நீங்க உங்க திறமையை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா இந்நேரம் அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நீங்க ப்ரொடக்ஷன் சைடுல போகாதீங்க, டெக்னிக்கல் சைடோட நின்னுக்கோங்க. சரியா? சரி, சரிங்க சார். ப்ரொடக்ஷன் சைடு போகவே போகாதீங்க, டெக்னிக்கல் சைடு நின்னுக்கோங்க. சார் இந்த வாஸ்து கிளாஸ் எல்லாம் கத்துருக்கேன் சார். வாஸ்து கிளாஸ் கத்துருக்கேன், இப்ப ஜோதிடம் இது பண்ணிருக்கேன். அடுத்து ஜேஜேபியும் ஜாயின் பண்ற இது இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு கத்துக்கிட்டு ஜோதிடமும் நம்ம பார்க்கலாமா, இல்ல ஒன்லி சினிமா மட்டுமே இருந்தா கரெக்டா சார்? ஜோதிடம் வகுப்பே நடத்தலாமே. நானே ஜோதிட வகுப்பு நடத்துறேன், உங்களுக்கே சொல்றேன். ஜோதிட வகுப்பு நீங்க நிச்சயமா நடத்துவீங்க ஒரு காலத்துல. வேற வழி என்ன இருக்க? வாத்தியார் வேலை வாத்தியார் ஆகணும், டைரக்டர் இல்லைன்னா ஜோதிட வாத்தியார் ஆயிர வேண்டியானே. சார் அதுக்கான பிராப்தம் இருக்கா சார் நம்ம ஜாதகத்துல? இருக்கிறதுனால தானே சார் உங்களுக்கு சொல்றேன், நான் கிண்டலுக்கா சொல்றேன். சரிங்க சார், சரிங்க. நல்லா படிச்சுக்கோங்க, ஜோதிடத்தை நடத்துங்க, ஜோதிடத்துக்கு பலன் சொல்லுங்க. பலன் சொன்னாலே வாத்தியார் சொல்ற மாதிரி தானங்க அர்த்தம். சரிங்க சார். நான் சொல்றேன் இதை செய், இதை செய்யாதேன்னு சொல்றேன். வாத்தியார் தரம் தெரியுதா இல்லையா அதுல? சார் நீங்க வாத்தியார் தானே சார், குரு தானே நீங்க? அதைத்தான் சொல்றேன். நீங்க அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு செவ்வாய் சேர்ந்ததுக்கு, குரு சந்திரன் கஜகேசரி யோகம் இருக்கிறதுக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு கரெக்டான ரிசல்ட் வந்துடும், கிடைச்சு. சரியா? சரிங்க சார், சரிங்க சார். சனி திசை அதுல இப்படி வந்துடணும் அப்படி வந்துடும்ன்ற ஆசைகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி கடின உழைப்பும் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வரணும். ஆமா சார், அதான் சார் வரமாட்டது, டக்குன்னு கோவம் வந்தது சார். அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை வராத வரையிலும் நீங்க ஐஸ்வர்யத்தை கண்ணுல பார்க்க முடியாது. சரியா? சிரிக்கணும், சிரிக்கணும், நல்ல கலகலன்னு சிரிக்கணும் ரமேஷ். வாழ்க்கையில சனி தான் சார் படம் நான் டைரக்ஷன் பண்ணேன். சனி தேசம் சனி புத்தியில தான் சார் படம் ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் பண்ணேன். அதத்தான் சொல்றேன். இப்ப உங்க வார்த்தையிலேயே ஒரு செருக்கு தெரியுதுன்னு நான் சொல்றேன். நான் இப்ப இவ்வளவு தூரத்துக்கு அதிகாரமா பேசுறேன், ஆனா என்னோட வார்த்தையில செருக்கு தெரியாது. காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்க வாத்தியார்ல இருந்து இறங்கவே இல்லை. நான் ஆனா எப்பயுமே ஸ்மைலிங்கா பேசிக்கிட்டே இருக்கேன். அதான் சார், நீங்க சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க சார். அதைத்தான் சொல்றேன். நீங்க வாத்தியாரா இருங்க, ஆனா எப்போதும் புன்னகையோடு இருக்கக்கூடிய வாத்தியாரா இருங்க. நீங்க அந்த சினிமா துறையில ஒரு விஷயத்தை சாதிப்பதற்குரிய வாய்ப்பு தென்படுகிறது. சரியா? சரிங்க சார். அது எப்ப? சனி திசையில அடுத்த புத்தியில நடக்கும். வர்ற மே மாசத்துக்கு மேல கேதுவோட புத்தி இருக்குல்ல, சரிங்க சார். அதுல முழுக்க முழுக்க சினிமாவாவே ஆயிடுவீங்க. நிறைய பணக்கார நண்பர்கள் வந்துருவாங்க. சரிங்க சார், சரிங்க. ஒவ்வொரு நாளும் கம்பீரமான நாளா இருக்கும். சரிங்க சார். அதனால இப்ப காலையில சீக்கிரமா எழுந்துருங்க,
எல்லா வேலைகளையும் பாருங்க. இந்த பணம் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே முடிச்சிடலாமே, பணம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு, நீங்க எப்ப கலகலப்பா இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களை தேடி பணம் வச்சிருக்க வந்துருவான். இருக்கு எவ்வளவு போடணும் போட்டு முடிச்சு வித்துருவாங்க அப்படின்னு வந்துருவான். சரியா? சரிங்க சார். அது வரையிலும் சார் எனக்கு சொல்லுங்க. அது வரையில் நீங்க உங்களுக்கு காலையில எந்திரிக்க முடியலையா? ஆனா ஒரு டைரக்டர்கிட்ட சேர்ந்தா காலையில எந்திரிச்சிருவீங்களா இல்லையா? ஆமா சார். யார்கிட்ட ஜூனியரா இருந்தீங்க? நான் சக்தி சவுந்தரராஜன் இருந்தேன் சார், மிருதன் பட டைரக்டர். மிருதன். மிருதன். மிருதன் மிருதன் மிருதன். யாரு இவன்? நாய்கள் ஜாக்கிரதை. ரவி தானே? ஆமா சார். அதாவது ஒரு டைரக்டர்கிட்ட போய் அசோசியேட்டா ஜாயின் பண்ணுங்க. இல்ல ஜாயின் பண்ணுங்க. நான் சொல்றது கூச்சமா நினைக்காதீங்க. இல்லைங்க சார், இல்லைங்க சார். நீங்க தொழில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜோதிடத்தை கையில முதல்ல 100 தடவை யோசிச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை கையில எடுத்துட்டீங்கன்னா திரும்ப கீழே வைக்க முடியாது. புரியுதா? சரிங்க சார். ஆமா. எதுக்கு எடுத்த பஞ்சாங்கத்தை கையில் எடுத்தாச்சுன்னா திரும்ப கீழே வைக்க முடியாது. ஜோதிடத்தை தொழிலாக எடுத்து விட்டால் திரும்ப அதை கீழே போடவே முடியாது. ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நல்ல டைரக்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேது புத்தி முடிகிற வரைக்கும் வேற எதையும் யோசிக்காதீங்க. சரிங்க சார். சுக்கிர புத்தியிலே பெரிய அளவுல சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சரிங்க சார். புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்க சார். அதனால வந்து அதுல கொஞ்சம் இன்வால்வ்மெண்டா இருங்க. சரிங்க நீங்க சார். ஒரு டைரக்டர் கீழ போய் ஒர்க் பண்ணுங்க. நான் காரணமாத்தையும் சொல்றேன். உங்களை பச்சை ஊத்திக்கிட சொல்லல. இதுக்கு மேல ஒருத்தர் பச்சை ஊத்திக்கிட சொன்னேன். உங்களை நான் பச்சை ஊத்திக்கிட சொல்லல. சரியா? சரிங்க சார். நல்லா இருக்கும். சிறப்பா இருக்கும். சார் ரியல் எஸ்டேட் பக்கம் போலாமா சார் நம்ம? என்ன இது திடீர்னு இப்படி உடனே மாத்தினா ஜோதிடத்துல கூட திரும்ப யோசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் பொழுது நீங்க அவ்வளவு ஃபாஸ்டா மாறுறீங்க. இல்ல சார், கொஞ்சம் அந்த ரியல் எஸ்டேட்ல இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம கிட்ட கொஞ்சம் நிறைய கேக்குறாங்க சார். திருவண்ணாமலை சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் கேட்டுக்கிறாங்க சென்னையில இருக்கிறவங்க. சுத்தில இருக்கிற இடம் பூரா திருவண்ணாமலை இடம் வேணும்னு சொல்லி சென்னையில இருக்கிறவங்க நம்ம கிட்ட நிறைய பேர் அணுகுறாங்க சார். அதனால அது கொஞ்சம் கூட பண்ணலாமா அப்படின்றது. மீடியேட் பண்ணி வாங்கி கொடுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் சார், அந்த மீடியேட் பண்ண மீடியேட் பண்ணலாம். நீங்க சரிங்க பேசினா எதை வேணாலும் செய்யலாம். சிரிச்ச முகமா இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்க சார். சரிங்க சார். சிரிச்ச முகமா இருக்கும். டார்க் ஷேட் போடாதீங்க, லைட் கலர் ஷேட் போடுங்க. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். ஷேட் போடாதீங்க. லைட் ப்ளூ, லைட் ஐவரி அந்த மாதிரி போடுங்க. பிளைன் ஷர்ட்டே கூட போடுங்க, தப்பே இல்லை. ஓகே? சரிங்க சார். லைட் கிரீன் அது மாதிரி போடுங்க. அதுதான் பரிகாரம். நீங்க வரைக்கும் அதுதான் பரிகாரம். சரிங்க சார். சரிங்க. அடுத்த முறை கலைவண்ணனை பார்க்க வரும்போது எனக்கு ஒரு போன் அடிச்சுட்டு வாங்க. சரிங்க சார். வந்த பிறகு போன் அடிங்க. நான் முடிஞ்சா எப்படின்னு வரேன். முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். ரைட். இடையில போன் பண்ணுங்க. இந்த ஜாதகத்தை உங்களுக்கு இதுல அனுப்புறேன், செல்லுல. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வச்சுக்கோங்க. நம்ம மீட் பண்ணும்போது காமிங்க. ரைட்டா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். இன்னைக்கு நேத்து டப்பிங் ஆரம்பிச்சிருக்காரு சார் அவர் சார். ரைட். அதெல்லாம் தெரியும். பார்த்து சொன்னார். ஓகே. ஓகே. ஆல் தி பெஸ்ட். பாப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.